பெண்களே திருமணம் பண்ணி வைக்கிறாங்களா? இது எங்க நடக்குது? வாங்க பார்ப்போம். அதாவது நம்ம ஜென்ரேஷனுக்குலாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம். ஒரு திருமணம்னா இப்படிதான் இருக்கணும், பயங்கரமா ஆடம்பரமா இருக்கணும், செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பானி வீட்டு அவங்களோட கல்யாணத்துக்குலாம் பயங்கரமா செலவு பண்ணி பண்ணியிருப்பாங்க, சடங்குகளோட நிறைய பண்ணியிருப்பாங்க. தன்னோட கல்யாணத்தை எளிமையா வச்ச பிரபலங்களும் நம்ம ஊர்ல இருக்காங்க. ஆனா இந்த பெண்கள் திருமணம் பண்ணி வைக்கிறது அப்படின்றது ரொம்பவுமே புதுசா இருக்குல்ல, கேள்விப்படாத ஒண்ணா இருக்குல்ல. அது வயதான பெண்கள் நீர் எடுத்துட்டு வந்து மணமக்களுக்கு நீராட்டி அவங்களுக்கு மாலை எடுத்து கொடுத்து திருமணம் அப்படின்றத பண்ணி வைக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு உணவாக திருமண விருந்தா என்ன கொடுக்குறாங்க, உளுத்த பருப்பால செய்யப்பட்ட ஒரு சாதம் உணவாக வழங்கப்படுது. இது எந்த கலாச்சாரத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழர் திருமணத்துலதான் இருந்திருக்கு. இது எங்க குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகநானூறு, புறநானூறு இந்த மாதிரியான நூட்கள்ல நம்மளோட தமிழர் திருமணம் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இப்ப இருக்கிற திருமண முறைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நிறைய சடங்குகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல நிறைய திருமண முறை அப்படின்றது நம்மளோட தமிழர் பாரம்பரியத்துல ஆட் ஆயிருக்கு. தமிழர் பாரம்பரியம் முறைப்படி இன்னமும் நடக்குதா அப்படின்றத நீங்க பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.